श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசி 15வது பிராமணம் அக்னி சூரிய பிராமணம் சூரிய அக்னி பிராமணம். இந்த பிராமணத்தில் முக்கியமாக சூரியனுக்கு பிரார்த்திக்கிறது, அப்புறம் அக்னினி பிரார்த்திக்கிறது. இதில் 4 மந்திரங்கள் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் எடுத்துட்டு இங்கே ஒரே மந்திரமாக சொல்லப்படுறது. கடந்த சத்சங்கத்தில் நம்ம முதல் 2 மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அதில் முதல் பிரார்த்தனை ஹிரண்மயேன பாத்திரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாவிருணோ சத்யதர்மாய திருஷ்டயே. ஒரு அழகான ப்ரேயர். சூரியன்கிட்ட இந்த உபாசகன் முக்கியமாக இந்த 4 ஸ்லோகங்கள் இந்த உபாசகன் முன்னாடியும் சொல்லிகிட்ருப்பான். மரண சமயத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரமாக சொல்லப்படுறது மரண சமயம். அப்போன்னு அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம்னு அதுக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கிறான். ஆனால் இப்போது என்ன, இவ்வளோ நாளும் நானும் இவ்வளவு கர்ம காண்டெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ உபாசன காண்டெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சரீரத்தினை விட போகிறேன். அதனால் நான் செஞ்ச கர்மகாண்ட உபாசன காண்டங்கள் அதுக்கு சாட்சி நீங்குதா? யார்? சூரியனு அக்னி. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இப்போ ஸ்மரிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த சரீரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. அது மூலமாக இந்த உபாசகனும் ஞானி இல்லை, ஞானமடைஞ்சவன் இல்லை. இவன் கிரமமுக்திலோ சுக்லகதியிலோ பிரம்மலோகம் போகணுவன் விரும்புகிற உபாசகர் இவன். அதனால் இவன் அப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு நீ வழி திறந்துவே, நான் பிரம்மலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உதவி பண்ண சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு ஸ்லோகம் 2வது கூட சூரியனை பற்றி தான். பூஷண்ணே கர்ஷேயம சூரிய பிராஜாபத்திய வியூஹரஷ்மின் சமூகா எத்தே ரூபம் கல்யாணத்தமும் தத்தே பஷ்யாமி. நீ இவ்வளோ வெளிச்சத்தோட பிரைட்டாக இருந்தால் என்னால் பார்க்க முடியாது, அதனால் உன்னுடைய இந்த ரேஸ்னெல்லாம் குறைச்சிக்கோங்க வெளிச்சத்தனி. அப்புறம் உன்னோட சக்தி கூட அப்போ தான், ஏன்னா நான் உன்னை மூலமாக தான் உன்னபடியாக தான் நான் போகணும், அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணுறேன். அதில் யோசாவசௌ புருஷா சோகமஸ்மியனி ஒரு கடைசி பதம் என்ன நானும் நீயாவே பாவிச்சுக்கிறேன், அகம் கிரக உபாசனா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அன்றைக்கி. இது எல்லா உபாசனை செய்யும்போது லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏதாவது கூட அந்த தியானம் பண்ணும்போது கடைசியில் இந்த தியான மந்திரங்களுக்குள்ள எப்படியோ இது அதில் இருக்கும். அதனால் அதெல்லாமே அகங்கிரக உபாசனை. கொஞ்ச நேரத்துக்கு நானும் நீயாவே நான் ஆய்
இப்போ தற்காலத்துக்கு அப்படின்னு சொல்லலை. நீயும் நானும் நீயா ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு திரும்பி உன்னை கேட்ட நான் இதெல்லாம் கேட்கணும், நான் எங்கே போகணும்? ஆனால் இப்போதைக்கு நீ என்ன உன்னவனையாக எடுத்துக்கோ. நான் உன்னை என்னவனா எடுத்துக்கிட்டு நான் உன்னே நம்பி உன்னே வழிபட்டுட்டு இருக்கேன். ஆனால் பிரம்மலோகம் போகிறதுக்கு சரியானியோ அங்கே அகங்கிரக உபாசனா சொல்லப்பட்டது. அடுத்தது 3-4 மந்திரங்களை ஸ்பெசிஃபிக்காக அக்னின்னு பிரார்த்திக்கிறது. அக்னி 3வது மந்திரம் நான் படிக்கிறேன். வாயுரானிலம் அமிர்தமதேதம் பஸ்மாந்தகம் ஷரீரம் ஓம் க்ரதோஸ்மர க்ருதக்ஸ்மர க்ரதோஸ்மர க்ருதக்ஸ்மர. மரண சமயத்தில் முக்கியமாக இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சில பேர் கேட்பாங்க, சுவாமி மரண சமயத்தில் என்ன படிக்கட்டும், யார் மரணிக்க போகிறவன் படிக்க முடியுமான்னு தெரியல. மரணிக்க போகிறவனும் அவன் கண்டிஷன் எப்படி இருக்குமோ தெரியாது. ஆக்சுவலாக இப்போ கூட இந்த பிரார்த்தனை இப்போது கரெக்டாக உயிர் போகிற சமயத்தில் ஞாபகம் இருக்குமா என்ன, அவனுக்கு என்ன கண்டிஷனில் இருப்பான், இந்திரியங்கள் இருக்குமா, வாய் திறக்க முடியுமா, இதெல்லாம் அப்படின்னு முடிஞ்ச அந்த அப்படி அவ்வளோ பண்ணியிருக்கணும். மனசு అనేది இன்னும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. பேச்சு அவைலபிளாக இல்லை, அப்புறம் காது அவைலபிளாக இல்லை, இது எல்லாமே. ஆனால் வேறு எதுவுமே சரீரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் மனசு అనేది அங்கே இருக்குன்னா அப்போ அந்த மனசு இன்னும் சிந்தனை வருதுன்னா உடம்பு கவலை, உடம்புக்கு இருக்கிற வலின்னு மறந்து அதனை கண்டிக்காமல் பிரார்த்திக்கிற ஒரு சக்தி இருந்துச்சுன்னா பண்ணலாம். அது பொதுவாக உபாசனைக்கு இருக்கும். அப்படி செஞ்சிட்டே இருந்தேன். ஏன்னா இவனை ஒரு வருஷம் ஒரு நாளில் அப்படி இல்லையே, எத்தனையோ நாளில் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கூடவே ஞானி எப்படிఅయితే జ్ఞానத்தினால உடம்புன்னு ஒரு தனி பொருளாக பார்க்குறானோ, சாட்சியாக இண்டிஃபரெண்ட்டாக, உபாசகனு கூட சொன்னானே, பழைய காலத்தில் பெரியோர்கள் எல்லாரும் ரொம்ப வயசானவங்களெல்லாம் ரொம்ப உடம்பு கஷ்டம், எத்தனோ வருஷம் அப்படி கட்டில் மேலே இருந்தானோ, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால சஃபர் பண்ணிட்டு இருந்தானோ, ரொம்ப கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அங்கே காட்டுன்னு ஏதோ போட்டுவா மெடிசன் கொடுத்தா சாப்பாட்டு கூட நடக்கவே முடியாது, அப்படி இருப்பேன். அப்போது ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அதுக்குள்ளே நல்லாவே அந்த ஜபமோ பக்தி அது இருந்தது அவங்களுக்கு. அதனால் அது அவங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது என்னையோ போகிறதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடவுள் மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்தி நம்பகம் இருக்கிறனால, உபாசனால இதெல்லாம் தெரிஞ்சில்லை, இதெல்லாம் தெரியாமல் கூட பண்ணுறதை அப்படி பழகிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அப்படி இருந்தது சூழ்நிலை. அதனால் ஞானம் உடம்புனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது அது வேறே. பட் உபாசகனு கூட அந்த மாதிரி இருப்பான். அதனால் கவலைப்படாமல் அழாமல் லோக விஷயங்கள் எதுவுமே சிந்திக்க மாட்டான். அதுதான் முக்கியம். இன்னும் அவங்க வரலையே, அவன் பார்க்கலையே, இவனு வந்தானா அவனு வந்தானா, இதெல்லாம் பண்ண மாட்டான். உபாசகனும் ஞானி பண்ணவே மாட்டான். அதனால மரண சமயத்தில் என்ன படிக்கணும் சுவாமின்னு கேட்டால் சகஜமாக என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவர்கள், கட்டோபனிஷத்தில் இருக்கிற முதல் வள்ளியில் இருக்கிற முதல் 3 வள்ளியும் படிக்கணும். யாரும் சுற்றி இருக்கிறவங்களும் படிக்கணும். போகிறான் இல்லை போனதுக்கப்புறம் கூட படிக்கலாம். பட் யாரோ கொஞ்சம் பேர் தான் தெரியணுமே, அது ஸ்வரத்தோடு படிக்கணும். ஆக்சுவலாக நம்ம ப்ரோஸ் ஆர்டரில் படித்தோம், ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் கூட ஸ்வரம் இருக்குது.
இல்லைன்னா அதே கஷ்டம் வராது அப்படின்னா கீதா 8வது அத்தியாயம் படிக்கலாம். கீதா 8வது அத்தியாயம் மொத்தமாகவே பாராயணமாக கூட ஏதோ கேஷெட்டு போட்டால் கூட பரவாயில்ல. பட் எல்லோரும் யாரும் அது பண்ண மாட்டாங்க. வந்து அவங்கவுங்கள உட்காருவாங்க, இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னென்னு தவிர. நிறைய இடத்துல நான் பார்த்த ஒரு ஒரு தெய்வ நாமமும் சிந்தனை போடலாம், இல்லை போட மாட்டாங்க. தெரியல, தெரிஞ்சு போடலையோ தெரியாமல் போடலையோ 8வது அத்தியாயம். அதே சம்பிரதாயம் பாகவதாளில் வீட்டிலன்னா தெரியும், நாமகீர்த்தனை நடந்துகிட்ருக்கும் அங்கே. போகிறதுக்கு முன்னாடிலேருந்து இனிமேல் போவான்னு நாம சங்கீர்த்தனம் அப்படி இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா இந்த 4 மந்திரங்களாவது சொல்லலாம். இந்த 4 மந்திரங்களாவது. இது கூட இவ்வளவு இதெல்லாம் தெரியாதுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம். ஸோ அவனை சொல்ல முடியாது, சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லலாம். போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம், போகும்போதும் சொல்லலாம். அவனுக்கு அது கேட்குறதே இல்லையோ அது வேறு விஷயம். இது சரி. இதோட அர்த்தம் என்னன்னா, முக்கியமாக நான் செஞ்ச கர்மா, ஏன்னா கர்மா எல்லாமே கூட அக்னின்னு வச்சு தான், அக்னி மூலமாக தானே எல்லா கர்ம ஆகுதி பண்ணுறது. அவர் தானே பெஸ்ட் குரியர் சர்வீஸ், அக்னி பகவான். கரெக்டாக அங்கங்கே தேவதைக்கு அதெல்லாம் கொண்டு த்ரூ அக்னி. அதனால் அக்னின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறார். எல்லாமே அக்னிலோ ஆகுதி பண்ணி தானே இவனை கர்மெல்லாம் பண்ணியிருக்கான் நிறைய. அதனால் அப்போது நான் செஞ்ச கர்மத்துக்கும் உபாசனத்துக்கு எல்லாத்துக்கு கூட நீயும் சாட்சிதா, சூரிய பகவான் அப்புறம் நீயும் சாட்சிதா. அதனால் இங்கே வந்து கட்டோபனிஷத்தில் பார்த்தோம்னா யமதர்மராஜனை வந்து நச்சிகேதனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூனை நாச்சிகேதாக்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி கிரியனும் சொல்லி உபாசனையும் சொன்னான். அந்த பையனை அப்போவே புரிஞ்சுக்கிட்டு அப்போவே ஒழுங்காக பண்ணிட்டான் முன்னாடியே. அதனால தான் அது வந்து அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸில் நாச்சிகேதாக்னி అనేది வந்து ஒரு முக்கியமான கர்மையாக இருக்குது. அது தெரிஞ்சவங்களும் பண்ணுவாங்க, நாச்சிகேதாக்னி. அதில் என்ன உபாசனை சொல்லப்படுதுன்னா விராட் உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. விராட் உபாசனை எப்படி செய்யணும், அதுக்கு பேரே நாச்சிகேதாக்னின்னே வச்சாச்சு யமதர்மராஜன். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எனக்குள்ளே இருக்கிற பிராணவாயு வெளியில் இருக்கிற சமஷ்டி பிராணவாயு கூட கலந்துக்கிட்டோம். வாயு எனக்குள்ள அனிலன்னா வெளியில் இருக்கிற பேயும் கலந்துக்கிட்டோம், சமஷ்டி பிராணத்தில் கலந்துக்கிட்டோம். அதேபோல் மிச்சம் இருக்கிற அடுத்த இந்திரியங்கள், ஒரு இந்திரிய தேவதைகள், கண்ணு மூக்கு காதில் எல்லாத்துலேயும் சூர்யாதி இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் இருக்காங்கள, வேறு வேறு. அவங்களெல்லாம் அவங்கவங்க ஸ்தானத்துக்கு போட்டோம், அவங்கவங்க இடத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பார்த்திவ சரீரம், இது பேர் பார்த்திவ சரீரம். பிருது அన్న భూమి, அந்த పృథు అనేది కుంతికి ఉన్న పేరునాల தான் அர்ஜுனனுக்கு பார்த்த అని பேரு. ஸோ இது வந்து பிருத்வியில் வந்து வந்ததுனால பார்த்திவ சரீரம். இது வந்து சாம்பலாய் அப்புறம் பிருத்திவிக்குள்ளே கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, இப்போது அதுக்கப்புறம் நான் செஞ்ச கர்மங்கள் எல்லாத்தையும் ஓ அக்னி தேவத்தை மறக்காமல், ஞாபகம் இருக்கா நான் பண்ணதெல்லாம்? மறக்காதே, ப்ளீஸ் மறக்காதே. 4 வாட்டி சொல்கிறாரு. கிரதோஸ்மர கிருத்தகம் ஸ்மர, கிரதோஸ்மர கிருத்தகம் ஸ்மர.
மறக்காது. சரியா? ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாட்டி சொல்கிறேன். சொல்லிட்டு அடுத்தது 4வது மந்திரம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா படிக்கிறேன் நான். அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யுயோத்யஸ்ம ஜுஹுராணமேனோ பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேம. கடைசி மந்திரம். நான் வாயால் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன். உக்திம் எதனாலன்னு நான் நிற்க முடியாது. பார்த்தீங்களா, அவனே சொல்கிறான். எவ்வளோ தெரியல, அப்படி இருந்து பிராணம் விடுறதானேது எங்காவது நிந்திட்டார், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார், அப்புறம் பிராணம் விட்டாருன்னு ஏதோ ரேர் கேஸ் எங்காவது இருக்கலாம். ஆனால் பொதுவாக அது அதனால் இங்கே இவனே சொல்கிறேன், உக்திம் சொல்கிறேன், சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன், நான் நேராக பண்ண முடியாது அது அதில் இருக்குது. உக்திம் விதேமா, நம உக்திம் விதேமா, உனக்கு நான் சரணாயிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்லிக்கிறேன். ஹே அக்னி தேவா, ஹே அக்னே, ஹே தேவா, நான் செஞ்ச எல்லா உபாசனைகளையும் இங்கே ப்ளூரலாக சொல்கிறாரு. நாங்கள் செஞ்ச எல்லா உபாசனைகளையும் அதுக்கு நீ சாட்சி, உனக்கு தெரியும். விஸ்வானி வயுனானி அப்படின்னு சொன்னால், வயுனானி அண்ணா உபாசனானி, விஸ்வானி அண்ணா சர்வாணி, வித்வான் தெரிஞ்சினவர்னி, உனக்கு தெரியும். அப்படி தானே நிஜமாகும். எல்லோரும் செய்கிற எல்லாரும் இதே போல். இப்போ ஒருத்தனை இறந்து போகிறான், இன்னொரு இறந்து போகிறான், அவனும் இந்த பிரார்த்தனை சொல்கிறான், அவன் அந்த பிரார்த்தனை சொல்கிறான், 1000 பேர் சொல்கிறான். எல்லாருடைய உபாசனை விஷயம் உனக்கு தெரியும். அதனால் நாங்கள் செஞ்ச உபாசனா கர்மம் எல்லாத்த பற்றி உனக்கு தெரியும். அதனால் அஸ்மான் சுபதா நய ராயே அன்னு இருக்கு. ராயன்னா வெல்தி, ரயஹ வெல்த், அது பிரயோகம் ராயே. அப்படின்னா நான் செஞ்ச இந்த கர்ம உபாசனைக்கு என்ன பலம் வரணுமோ அது என்னோடய சொத்து தானே. ஸோ அந்த பலம் எனக்கு கிடைக்கிற போல் அந்த உன்னத மார்க்கத்தில் அஸ்மான் எங்களை திரும்பி மே யூ லீட் வி த்ரூ த ஆஸ்பிஷியஸ் பாத்துன்னு அர்த்தம். எங்களை எல்லாருமே ஒரு நல்ல ஆஸ்பிஷியஸ் பாத்துன்னா இங்கே என்ன, சுக்ல மார்க்கம். இப்போ கிருஷ்ண மார்க்கத்தில் இவ்வளோ உபாசனை பண்ணாமல் கர்மம் மட்டும் பண்ணால் ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம். ஸ்வர்க்கம் நல்லதானே சார்? அக்கார்டிங் டு சாஸ்திரா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஸ்வர்க்கம் இஸ் இன்ஆஸ்பிஷியஸ் கம்பேர்ட் டு தி பிரம்மலோக சுக்லகதி. அதனால தான் சொல்கிறோம் ஆஸ்பிஷியஸ் பாத்துன்னா சுபதம், சோபனம் பதம் அப்படின்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டது. கொண்டு போ நய அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியாது, இன்னும் கூட ஏதாவது கொஞ்சம் மிச்சம் அப்படி ஏதாவது பாப்பம் எங்காவது காத்திட்டுருக்கிறதோ சஞ்சித கர்மலோ, அது ஏதாவது என்னை லாஸ்ட் மினிட்ல உன்னோட வீசா கேன்சல் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இல்லையா, சிலவாட்டி அப்படி ஆகும். என்ன ஏர்போர்ட் வரைக்கும் போய் செக்யூரிட்டி செக்கிங் போனதுக்கப்புறம் கூட ஏதாவது ஆகி திருப்பி அனுப்பலாம், சொல்ல முடியாது. அதுபோல் அது எனக்கு தெரியாது. அதனால் ஏதாவது தடங்கள் ஏதாவது நடுவில் வரபோல் இருந்தால் வருமோ தெரியாது, அது எல்லாத்தையும் கூட யூ டேக் அவே. யுயோதி மே யூ டேக் அவே. ஏதது ஜுஹுராணம்
ஏனஹா அப்படின்னு அர்த்தம். குட்டிலமான பாப்பம் ஏதாவது பேட் திங்ஸ் இன்னும் கூட அந்த கூட்டம் ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னா பாப சமூகம் ஜுகுராணம் ஏனஹன்னா குட்டிலம் வக்ரமன் எதிரார் சங்கரர் பாஷ்யத்தில் பேட் அது எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன். அதனால் நீ கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல என்ன அப்படி கொஞ்சம் கிரேஸ் காட்டி கிரேஸ் மார்க் கொடுத்துட்டு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அதனால் கடைசியாக நாங்கள் திரும்பி திரும்பி உனக்கு ஒரு இதை லாஸ்ட் நமஸ்காரம் நான் இனிமேல் சரீரம் இருக்கா நான் பண்ண முடியாது. திரும்பி திரும்பி இப்படி கடைசி ஆஃபரிங்ஸ் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஆப்ஸ்டிக்கிள் இது எப்படின்னா பொதுவாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிட்வீன் த கப் அண்ட் த சிப் தெர் இஸ் எ ஸ்லிப். அந்த கப்பு இங்கே வரைக்கும் எடுத்துக்கிட்டு சிப்பு பண்ணுற வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. நீ உனக்கு கையில் வந்து ஸ்லிப் ஆகலாம், இங்கே வரும்போது அப்பப்போ அங்கே ஸ்லிப் ஆகலாம், இங்கே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஆகலாம், அது ரொம்ப சூடாக இருந்து விட்டுடுவேன். தேர் மே பி எ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த சிப். அதுக்கு தான் இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்புறம் சொன்னானே உக்திம் விதேமா, இதனால தான் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படி பண்ணேன், நான் பெட்ரிடன் ஆகிற வரைக்கும் இல்லை. அதனால தான் பக்தாள் வந்து சில பேர் இன்னும் ஒரு ஸ்டெப் ஆயிரு போய் எனக்கு தெரியாதப்பா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுக்கிறேன், இப்போவே சொல்லுறேன். பக்தாள் வந்து அப்படி சொல்லுவேன். அப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னு என் மனசு எனக்கு கண்ட்ரோல் இருக்குமா, நான் கோமாவில் இருப்பேன், ஆஃப் கான்ஷியஸில் இருப்பேன். ஐ நோ. அது மட்டும் இல்லை, உக்தி எதுக்கு இது சொல்கிறேன்னு உக்தி விதயமானார் இவர். அது சொல்கிறதுக்கு கூட இன்னொரு பக்தர் எழுதுனது கண்ட பித்த வாத கஃபைஹி, வேறு ஒரு இடத்துல ஸ்லோகம் சொன்னமே, அதுக்கப்புறம் கஃபம் பித்தம் வாத்தம் ஏதோ வந்து எல்லாம் ஆகி தலைகீழாகி ஒரு மாதிரி ஆகிடுவானு, தூக்கார முடியாது, படுத்துக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்கும். பித்த வாத்த கஃபம் அதெல்லாம் வந்து போதுன்னு நான் எங்கே ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறது. அதனாலது இந்த பக்தாடு இன்னொரு படி மேலே போயிட்டு அப்போதைக்கு போய் சொல்லி வச்சுக்கிறேன், மறக்காதே அப்படின்னு சொல்லி இந்த இதோட இந்த பிராமணம் முடியறதே 5வது அத்தியாயமும் முடிஞ்சதே. சரியா? இந்த 5வது அத்தியாயம் அடுத்தது 6வது அத்தியாயம் ரெண்டும் சேர்ந்து தானே கிலகாண்டம்னு சொல்கிறோம். கிலகாண்டம் மொத்தம் 3 காண்டங்கள். 6வது அத்தியாயம் முடியும் போது நம்ம இதுக்கு சேர்ந்து சாராம்சம் பார்த்துக்கிறோம். ஆனால் ரெண்டுமே உபாசன காண்டம். முதல் 2 அத்தியாயங்கள் உபபத்தி காண்டம், அடுத்த 2 அத்தியாயங்கள் உபதேச காண்டம், உபாசன காண்டம். உபபத்தி, உபதேசம், உபாசன காண்டம். ஸோ அதனால் இப்போ நம்ம கிலகாண்டத்திலோ பிருஹதாரண்யகோபனிஷத்திலோ இவ்வளோ பிருஹத்தாக இருந்தால் கூட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இந்த அத்தியாயத்தில் 5 பிராமணங்கள் இருக்குது. இதையும் உபாசனதா என்னன்னு பார்க்குறோம். நான் முதல் மந்திரம் படிக்கிறேன். 6வது அத்தியாயம் பிருஹதாரண்யகோபனிஷத்து, முதல் பிராமணம், முதல் மந்திரம். ஓம் யோஹ வை ஜேஷ்டம் ச ஸ்ரேஷ்டம் ச வேத ஸ்ரேஷ்டஸ்ச ஜேஷ்டஸ்ச ஸ்வானாம் பவதி பிராணோ வை ஜேஷ்டஸ்ச ஸ்ரேஷ்டஸ்ச ஜேஷ்டஸ்ச ஸ்ரேஷ்டஸ்ச ஸ்வானாம் பவதி அபி ச ஏஷாம் புபூஷதி ய ஏவம் வேதா.
இந்த அத்தியாயத்தில் இந்த முதல் பிராமணம் இதுக்கு பிராண சம்வாத பிராமணம் பேர். பிராண சம்வாத பிராமணம். பிராணத்துக்கு உபனிஷத்து எவ்வளோ முக்கியம் கொடுக்கறது. நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி சைடாக சூரிய மெயின்லி ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. ஆனால் அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. ஏன்னா சர்வம் அவருக்குள்ளதாக இருக்கிறதுனால காயத்ரி மந்திரத்தினை எவ்வளோ விஸ்தரித்து பார்த்தோம் கடந்த 2-3 வாரம். அதுபோல் இப்போ திரும்பி பிராண உபாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பிராணம் பற்றி சொல்கிறதே இங்கே. அதனால் பிராண சம்வாத பிராமணம் அப்படின்னா இங்கே ஹிரண்ய கர்ப்பன் பிராண ரூபத்தை பார்த்து லைஃப் பிரின்சிபல் அவர்னு உபாசனை பண்ணணும். மொத்தமே ஹிரண்ய கர்ப்ப உபாசனை தானே சொன்னோம். எப்படி என்னன்னா இது இந்த 5 அத்தியாயம் 5 செக்ஷன்ஸ் கண்டங்கள் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இதில் இந்த முதல் 3 செக்ஷன்ஸ் கண்டங்கள் சாந்தோக்கியோபனிஷத்து 5வது அத்தியாயத்தில் முதல்ல சொல்லப்பட்ட அதே விஷயம், அதே சிமிலர், அது ரிப்பீட்டேஷன் சொன்னோம். ஆனால் அந்த 2 உபனிஷத்து 2 டிஃப்ரெண்ட் வேதங்களை சேர்ந்தது. ஆனால் கூட விஷயம் திரும்பி இங்கே சொல்லப்படுறது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இது ரீகேப் மாதிரி தான். ஆனால் கூட கொஞ்சம் விஷயத்தின் பேசிக்கிட்டே போவோம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. ஸோ அதனால் பிராணத்துடைய 7 குணங்கள்னு வர்ணிக்கிறது. பிராணத்துக்கு 7 குணங்கள் இருக்காமா, படித்தோம் சரியா, சாந்தோக்கிய உபனிஷத்தில் படித்தோம். சப்தகுண விசிஷ்ட பிராணரூபேண ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. சப்தகுண விசிஷ்ட பிராணரூபேண ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. ஹிரண்ய கர்ப்பனையோடைய பிராணம் அவர் கூட தான் இருக்கு. ஆனால் 7 பிராணத்துக்கு இருக்கிற 7 குணங்களை வச்சு அந்த ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை செய்கிறது. இந்த முதல் மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பிராணத்துக்கு இருக்கிற 2 குணங்கள்னு இந்த மந்திரம் சொல்கிறது. முதல் 2 குணங்கள், ஒன்று ஜேஷ்ட அண்ட் சிரேஷ்ட. அதனால தான் அது அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆச்சு, ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச. அப்படி என்ன அர்த்தம் என்ன? சங்கரர் எதனால் ஜேஷ்டான்னு கூப்பிடப்படுது? ஜேஷ்டன்னா மூத்தவன் அர்த்தம், எல்டர், என்னுடைய ஜேஷ்ட புத்திரன். அப்புறம் கடைசி என்ன கனிஷ்ட, எனக்கு கனிஷ்ட புத்திரி புத்திரா அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஏன் ஜேஷ்டத்துவம் அந்த குணம் ஏன்னு சொன்னால், அது முன்னாடி அப்படின்னு இல்லை, எல்லா அவயவங்களுக்கையும் முன்னாடி, எல்லா அவயவங்களுக்கும் நிஜமாக அதெல்லாம் இருக்கிறதுக்கையும் ஆதாரமாகவும் காரணமாக இருக்கிறதுனால இது ஜேஷ்டம், முதல் மூத்தவன் அப்படி. அதனால் இந்த ஜேஷ்டத்துவம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு, ஆக்சுவலி இப்போ சரீரம் அம்மா வயிற்றில் உருவாக்குறது இல்லையா நம்ம எல்லார் சரீரம். அப்போ என்ன அங்கே அந்த கர்ப்பதான சமயத்திலேயே புருஷ ஸ்திரீ பீஜங்கள், சுக்ரசோணித்தங்கள், அந்த சுக்ரசோணித்தங்களே பிராணசக்தியோடு தான் இருக்கு. அது கூட பிராணசக்தியோடு இருந்தால் தான், லைஃப் இருந்தால் தான் அதில். அதனால தான் செல்லு, டெட் செல்லுன்னு என்ன, லைஃப் இருக்கு. ஃபிசிக்கலில் செல் இருக்கும், பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் தேர். அப்போ அது 2 அதுக்கப்புறம் அப்போது பிராணம் అనేది இருந்து சப்போர்ட் பண்ணாதான் அந்த 1 செல் 2 செல்ஸ்லேருந்து
பல விதமாக வளர்ந்து குழந்தை அசలు குழந்தை ஃபார்ம் ஆகிறதே அப்புறம் க்ரோ ஆகிறதே அந்த பிராணசக்தி இருந்தால் தான். நேராக வெளியில் வந்து மூச்சு எடுக்கலைன்னா கூட அம்மா கிட்டேருந்து எடுக்கிறது, அதில் ஆல்ரெடி பிராணம் அதில் இருக்கிறது, அது மெயின்டைன் ஆகிறதே அம்மா வயிற்றில் போனதுக்கப்புறம், தயாரானதுக்கப்புறம். அதனால் கர்ப்பாதான சமயத்திலேயே அந்த 2 பீஜங்களுக்கும் பிராணசக்தி இருக்குது. அதனால் இல்லைன்னு சொன்னால் இங்கே அது வளரவே வளராது. அதனால தான் எல்லா இந்திரியங்களுக்கும் மூத்தவனாக முன்னாடியே இருக்கிறதுனால ஜேஷ்ட. அடுத்தது சிரேஷ்டத்துவம். சிரேஷ்டத்துவம்னா பிரசஸ்த. பிரசஸ்யா ஸ்ரேயான்னு சிரேஷ்டா அதோட ஃபார்ம் என்ன? பிகாஸ் ஆஃப் சம்திங் கிரேட் வர்ச்சு அது இருக்கனால சிரேஷ்டம், ரொம்ப சிறந்தது. ஏன் எப்படி? சங்கரர் இங்கே பாஷ்யத்தில் ஒரு ஜோக்கா, அவர் பாஷ்யத்தில் அப்போ ஜோக் கூட சொல்லுவார், எழுதுவார். எவ்ரி எல்டஸ்ட் நீட் நாட் டு பி கிரேட்டஸ்ட். நம்ம குடும்பத்தில் மூத்தது அது ஒன்றுக்கு லாய்க்கில்லை, சரியாக வரல. ஆனால் சின்னவனும் கனிஷ்டன வரலாம். நிறைய இடத்துல அப்படி நடக்கும். வீட்டில் எல்டராக பையனாக சன்னாக டாக்டராக இருந்தால் கூட கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு கவனிக்கிறது, அடுத்தவங்களுக்கு எல்லோரும் முன்னு கொண்டு வர்றது, அப்பா அம்மா இருந்தாலும் இல்லைன்னு அப்போது எல்டர்ன்னு ஒரு இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்கோ. ஆனால் யாரோ 3rd 4th இருக்கிறவனு கொஞ்சம் எல்லாம் தூக்கி விட்டு ஏதோ செய்வானே. அதனால் அது எழுதுறார் சங்கரர், எவ்ரி எல்டஸ்ட் இஸ் நீட் நாட் டு பி கிரேட்டஸ்ட். அதனால் கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு யூ நீட் நாட் டு பி எல்டஸ்ட். பட் இங்கே பிராணத்து விஷயத்தில் பார்த்தா அது எல்டஸ்ட் அண்ட் ஆல்சோ கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி எதனால் இதெல்லாம் வந்துச்சு అనేది அப்புறம் கதை இன்னும் போக போக இன்னும் கதை சொல்லலை உபனிஷத்து, அப்புறம் கதை சொல்லும். இந்த பிராணம் கேட்ட கதை தான். அதனால அப்போது நல்லாவே நமக்கு புரியும். இப்போ இந்த 2 வார்த்தைகள் எதனால் சொல்லியிருக்குன்னு கவனிச்சுக்கணும். இதுக்கப்புறம் பிராணம் இல்லாமல் இந்திரியங்கள் இருக்க முடியாது, ஆனால் இந்திரியங்கள் இல்லாமல் பிராணம் இருக்கும். அதுதான் கதத்துடைய சாராம்சம். மறுபடியும் சொல்லுவேன், கதை வரும், அப்புறம் இன்றைக்கி வராது, என்ன நடுவில் வேறு விஷயம் இருக்குது. அதனால் சிரேஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம். சரி, இந்த 2 குணங்களே இப்படி வச்சு உபாசனை பண்ணால் என்ன? ஒரு குணத்துக்கு உபாசனைக்கு ஒரு பலம் இருக்குது உபாசகனுக்கு. என்ன அப்போ தான் அவன் உபாசனை பண்ணுவான். பலம் உடனே சொன்னான், என்ன பெனிஃபிட் எனக்கு, என்ன கிடைக்கும் இல்லையா? அது சொல்கிறது உபனிஷத்து. இது இந்த ஒரு சின்ன மந்திரத்திலே அதையும் சொல்லியாச்சு. என்ன சொல்லுதுன்னா, உபாசகனுக்கு கூட இந்த சிரேஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம் அண்டு சிரேஷ்டத்துவம் குணங்கள் அவனுக்கு வருமா? அவன் அப்படி ஆயிடுவானாமா. எந்த வகையில், எப்படி? சப்போஸ் அவன் வீட்டில் ஜேஷ்டன் இல்லை சார், ஆனால் உபாசனால் அவன் ஆயிடுவான். ஓகே, எப்படின்னா முதல் அந்த குடும்பத்தில் அவன் ஒரு நல்ல சிரேஷ்டனாக பேர் வாங்கிடுவான். உண்மையாக சொல்லணும்னா அவனு தான் மெயின். அந்த வீட்டில் ஏதாவது நடக்கணும் கேட்கணுன்னா அந்த 3வது பையன் 2வது இல்லை அந்த பொண்ணு இருக்காங்க, அவங்க சொன்னால் பண்ணுவாங்க. அப்படின்னே அவங்க தான் லீடராக இருக்கும். பிறந்தது விஷயம் இல்லை, ஆனால் அவனுக்கு இருக்கிற அந்த குணங்கள்னால கூட. அதே போல் இவருக்கு அந்த அவனோட குடும்பம் அந்த கொஞ்சம் நெருங்கி இருக்கிற அவன் சொந்த குடும்பத்திலே அவனு எல்லாரும் நடுவில் among all the members he will be the Shrestha. அது மட்டும் இல்லை, வெளியே குரூப்ஸில் கூட, வெளியிலன்னா
இவன் வேறு வேறு எதோடு கூட அசோசியேஷன் இருக்கோ, எங்கே போனானோ, எந்த குரூப்பில் இருந்தானோ இவனுக்கு அந்த சிரேஷ்டத்துவம் இருக்கும், ப்ராமினன்ஸ் இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். அதனால அந்த குணங்கள் இவனுக்கு வருமனு உபனிஷத்து ரெண்டும் சொல்கிறதே. அவனுக்கு நெருங்கி அவனுக்கு சுற்றி இருக்கிற இடத்துலையும் ப்ளஸ் கொஞ்சம் சமுதாய அளவில் அங்கேயும். சரியா? இது முதல் மந்திரத்துடைய அர்த்தம். 2 குணங்கள் பார்த்தோம். அடுத்த மந்திரம் 2வது மந்திரம். யோஹ வை வசிஷ்டாம் வேத வசிஷ்டஹ ஸ்வானாம் பவதி வாக்வை வசிஷ்டா வசிஷ்டஹ ஸ்வானாம் பவதி அபி ச ஏஷாம் புபூஷதி ய ஏவம் வேத. இந்த மந்திரத்தில் நின்று ஒரு 5 மந்திரங்கள் இந்த 2 கூட சேர்ந்து 2, 3, 4, 5, 6 6வது மந்திரம் வரைக்கும் பிராணம் இல்லை, பிராணத்துக்கு 7 குணங்கள்னு சொன்னோமா. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற இந்த 5 குணங்கள் ஒரு இந்திரியத்துடைய குணம், பெருமை. அப்படி 5 இந்திரியங்களை பற்றி உபனிஷத்து பேசுகிறது. அப்புறம்தான் இந்த 5 பேரும் அவங்களோட குணங்களை பிராணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க நீதான் பெருசுன்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ஆனால் இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது முதல்ல இங்கே ஒரு இந்திரியம் என்னன்னா வாக் இந்திரியம். அப்படின்னா முதல்ல ஒரு கர்மேந்திரியம் பற்றி சொல்கிறது உபனிஷத்து. வாக் இந்திரியம் இதோடைய பிரத்யேகதா, இதோடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் வசிஷ்டத்துவம். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மட்டும் ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் 2ஆயிடுச்சு. இப்போது இங்கே 3வது வாக்குக்கு இருக்கிற பெருமை பார்க்குறோம், வசிஷ்டத்துவம். வசிஷ்டத்துவம்னா எகெயின் இங்கே கூட ப்ராமினென்ட் ஒன்னு அர்த்தம். ஆனால் மேலேயும் ப்ராமினென்ட் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அங்கேன்னா இங்கே இன்னொரு விதத்தில் வசிஷ்டத்துவம். இப்போ புரியுறதா? வசிஷ்டான பேர் அப்படி என்ன அர்த்தம் இன்னும் சொல்கிறேன். சங்கரர் 2 டெரிவேஷன் 2 அர்த்தம் கொடுக்குறாரு. வசயதி அண்ட் வாசயதி இது வசுஹு. ఈ వార్త ఎంగేందు వందించి వశిష్టం అనేదంటే వశుహు அதிலிருந்தே வந்தது. வசுஹு என்ன அர்த்தம்னா வசயதி அண்ட் வாசயதி. அப்படின்னா நிவசிக்கிறது, எல்லாத்தையும் மூடி வைக்கிறது, எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறது, எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுன்னு அர்த்தம். எந்த வகையில் இது வாக்குக்கு இந்த குணம் சொல்லலாம்? எதனால் இப்படி சொல்லப்படுறது? வசயதி வாசயத்தின்னா யார் அவன் நல்லா வாழறான், எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். வாசயத்தின்னு அர்த்தம் இந்த இடத்துல மூடுறாரு, கவர் பண்ணுறாரு, அவங்கள அமுக்குறாருன்னு இல்லை. லிவ், லெட் தெம் லிவ். அப்படி இவனு வாழற நல்ல, அடுத்தவங்களே வாழ வைக்கிறான். அதனால இது யார் பண்ண முடியும்? இந்த மாதிரி அவனு நல்லா வாழணும், அடுத்தவனையும் நல்லா வாழ வைக்கணும்னா யார்? பணக்காரன் தானே பண்ண முடியும். முதல்ல அவனுக்கு பணம் இருக்கணும் இல்லை, அடுத்தவன் நல்லா வாழ வைக்கணும்னா எல்லா வகையிலையும். சும்மா பேச்சு சொன்னால் போகாது, உதவியும் செய்யணும். அப்போ இவனுக்கிட்ட இருந்தால் தானே, தனவானாக இருந்தால் பண்ண முடியும். இல்லை அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா, இங்கே இவனுக்கு என்ன தனவன்னா வாக்கு இருக்கிறதுனால இவனுக்கு நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கு. என்ன பேசணும், எப்போ பேசணும், எது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இருக்கு. அந்த ஞானத்தினாலையும் பேசுகிற நல்லா பேசுகிற சக்தி இருக்கிறதுனாலையும் அவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக
முன்ன வருவான் ஜம்முன்னு. நல்லா ஜம்முன்னு முன்னாடி வந்தாச்சுன்னு அர்த்தம் நல்லா சம்பாதிப்பான், பணமும் சம்பாதிப்பான், சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் டிக்னிட்டி எல்லாமே வந்துடுது. அப்போ நல்லா ஜீவிக்க முடியும். அப்புறம் அவனை அடுத்தவங்களன்னு கூட நல்லா ஜீவிக்க வைப்பான். ஏன்னா இவனுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குல்ல. அதனால் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் நம்ம ரொம்ப மட்டம் தட்டு பேசக்கூடாது, பார்க்கணும். ஒருத்தர் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பெரிய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அப்போது அவன் அப்படி தானே அவனை வைக்க முடிஞ்சது, அவன் நடத்த முடிஞ்சது 1000 பேருக்கு சாப்பாட்டு லைவ்லிஹுட் கொடுக்குறானே. இன்னும் பெரிய லெவலில் யோசிச்சு பாருங்கோ. அனில் அம்பானி இவங்க எல்லோரும் ஒரு உலகத்தில் இவ்வளோ டாட்டா ஆகுது, யாராவது பார்த்தீங்களா? அதனால் அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கே, தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள், தே ஆர் சீட்டிங், எவனே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அப்படி இருக்கிறவனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அதிலும் அவனுக்கு இப்போ கிரேட்டாக இருக்கிறான். அது பாராட்டு. நீ பண்ண முடியுமா? கேன் யூ மேனேஜ், கேன் யூ ரன்? அப்புறம் இப்போ லேடிஸ் எத்தனை பேர் என்னென்னமோ அழகான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எத்தனையோ பேருக்கு என்னவோ பண்ணுறாங்க. லேடிஸ், உமன். அது பாராட்டணும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி இவனை வசதி அண்டு வாசயதி. இன்னொன்று என்னன்னா, இந்த வாசயதி అనేది இன்னொரு விதமாக பார்த்தா இவன் பேச்சு செல்லும் எங்கே போனாலும். அடுத்தவங்க இவனோட வாக்சக்தினால் அடுத்தவங்களுடைய அவங்கள இவன் ஜெயிக்க முடியும். அந்த விதமாக பார்த்தா கூட கவர் பண்ணுவான், அவங்கள கவர் பண்ணுவான் அப்படின்னு கூட. ஓவர் ஷேடோஸ், சரியா? அது கெட்டத பாவத்தோடு இல்லை, பட் இவனை செக்தபடி அது நடக்கும். தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன்? வசிஷ்ட குண விசிஷ்ட வாகேந்திரிய ஹிரண்யகர்ப்ப வாகேந்திரிய ரூப ஹிரண்யகர்ப்ப உபாசனை. அப்பா ஒன்று எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ வாக்குன்னு மத்திப்பட்டு சொன்னோம், அதோட குணம் சொன்னோம், சரியா? 3 குணம், 3வது ஆச்சு. அங்கேருந்து கனெக்ட் பண்ண ஒரு இந்திரியம் பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் 3வது மந்திரத்தில் இன்னொரு ஞானேந்திரியம் பற்றி சொல்கிறது உபனிஷத்து. யோகவை பிரதிஷ்டாம் வேத பிரதிதிஷ்டதே சமே பிரதிதிஷ்டதே துர்गे चक्षुर्वै प्रतिष्ठा चक्षुषाहि समे च दुर्गे च प्रतितिष्ठति समे प्रतितिष्ठति दुर्गे य एवं वेद. எல்லாத்துக்கு கடைசியில் பாருங்கள், ய ஏவம் வேதா, யார் இந்த இந்திரியம் பற்றி அதோட குணம் பற்றி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி உபாசனை பண்ணுவானோ, எல்லாத்துலையும் சொல். சரி, இங்கே ரெண்டாவதாக கண்ணு சக்ஷு இந்திரியத்தை எடுத்து உபனிஷத்து சொல்கிறது. இதோட பெருமை என்ன? இதுக்கு பிரதிஷ்டத்துவம் அங்கே வசிஷ்டத்துவம், இங்கே பிரதிஷ்டத்துவம். பிரதிஷ்டான்னா எஸ்டாப்ளிஷிங், ஸ்டாண்டிங், ஸ்டெபிலைசிங்னு அர்த்தம். பிரதிஷ்டை பண்ணாங்க, சுவாமி பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே ஏன் எந்த விதத்தில் இதுன்னா, இதோட குணம் எப்படி? இப்போ கண்ணு இருந்தால் தான் மனுஷனை நடமாட முடியும், நிற்க முடியும், சரியான விதமாக போக முடியும். இந்த பிளைண்ட் பீப்புள்னு பார்த்தா அவங்களுக்கு என்னமோ அந்த ஒயிட் அண்ட் ரெட்டு கலரு அந்த ஸ்டிக்கர் எதை ஒட்டினா குச்சி வச்சுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த ரெட்டு ஒயிட் கலர் எதுக்குன்னா லைட்டு ஏதாவது டார்க்னஸில் வரும்போது அது ஃப்ளிக்கராக தெரியும். இப்போ சப்போஸ் நம்ம ஊர் மாதிரி இந்த பாத் ஹோல்ஸ் எல்லாம் இப்படி இருந்தால்
அவன் அது இல்லைன்னு எப்படி நடப்பான்? அதே முன்னாடி இப்படி இப்படின்னா அவனுக்கு தெரிந்துடுது, அது பழகிட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியம்? அப்போ ஒரு மனுஷன் இங்கே எதிர்க்க என்ன துர்க்கம்னு சொல்லி, துர்க்கம்னா இப்போது கஷ்டமான இடத்துல நடக்கிறான். கேதார்நாத்தில் போகணுமுன்னா அந்த பாதையை ஒரு அடி தான் இருக்கும். இப்படி ஜாகிரதையாக போகணும். இன்னொரு பக்கம் விழுந்த எங்கோ பாதாளத்தில் போயிடுவேன். ஆனால் அந்த கொஞ்ச இடத்துலையே மேலேருந்து இறங்கி வரவங்க இன்னொரு கழுதை வந்துட்டுருக்கோம். கழுதைன்னா போனி. அவ்வளோ பஸ்ஸு போகிற ரூட்லேயே இப்போ எவ்வளோ பஸ்ஸு விழுந்து போச்சு. மழைக்கு இல்லை, மழைக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஆனால் அப்படியே வேலியில் விழுந்துச்சு பஸ்ஸு வித் இத்தனை பிலிக்ரிமேஜஸ்ன்னு. என்ன அந்த ட்ராக் அப்படி சின்னது. சரி, இப்போ எதுக்குன்னா இங்கே துர்க்கமனை வார்த்தை என்ன அர்த்தம்? இங்கே துர்க்கமும் நடக்கிறதுன்னா ரோடு மேலே நடக்கிறது அங்கன்னு இல்லை அர்த்தம். சமயத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கூட அவன் முதல் கண் இருந்தால் பார்க்குறான், தெரிஞ்சுக்கிறான், டிசைட் பண்ணிக்கிறான் இல்லையா? எங்காவது டு எஸ்கேப் பண்ணணும்னாலும் டு ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு கண் இருந்தால் தானே. பிளைண்ட் அவன் எங்கே இப்படி ஓடுவான், எங்கே போவான்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஆக்சிடெண்ட் அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம சொல்கிறோம், நம்ம தான் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அந்த விதத்தில் சமயத்துக்கு கஷ்டங்கள் வந்துட்டுருக்கும்போது விட அசையாமல் ஆடாமல் தகுந்த போல் அவன் எப்படி நிற்கணும் அப்படி நிற்பான். பிரதிஷ்டித. அப்போ தானே இதை நடக்கும்போது எதுக்கு உதாரணம் சொன்னவன்னா மேடு பள்ளங்க இழுக்கிறதுன்னு சொன்னால் கண் இருந்தால் தானே தெரியறது, இல்லைன்னு தெரியாது. அப்போது அர்த்தம்னா இந்த உபாசகன் பலம் சொல்கிறது உடனே அவனுடைய வாழ்க்கையானே இந்த பிரயாணத்தில் வாழ்க்கை ஒரு பிரயாணம் தானே. பிரயாணம்னா ஒரு ரோடு மேலே போகணும் இல்லையா? ஆகாசத்திலாவது போகணும், ரோடு மேலாவது போகணும், ஜலத்திலாவது போகணும். அதுபோல் வாழ்க்கை போயிட்டுருக்கு பிரயாணம். அப்படிப்பட்ட இந்த வே ஆஃப் தி லைஃப் ட்ராவலிங்கில் எப்படிப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருந்தால் கூட இவன் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியோடு இருப்பான் இந்த உபாசனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலமும் சொல்லியிருக்கு. அதனால் ஜெனரல்லி இந்த செட்டப் சுற்றி இருக்கிறது பேர் என்ன? செட்டப் எனி டைம் கேன் பிகம் அப்செட்டு. பாருங்கள், அது ரெண்டு பதங்கள். அந்த செட்டுன்னு அப்பு பண்ணிவிட்டு அப்பு செட் ஆயிடுச்சு, அப்செட். Then again, if you are able to adjust and manage and live with that and go ahead, then you are again setting up. So set up and upset, up set up. இதுதான் வாழ்க்கை. So he is getting the benefit of that இந்த உபாசனாலை. அடுத்த மந்திரத்தில் மந்திரம் 4. யோஹ வை சம்பதம் வேத ஹாஸ்மை பத்யதே யம் காமம் காமயதே ஸ்ரோத்ரம் வை சம்பஸ்ரோத்ரே ஹீமே சர்வே வேதாஹ அவிசம்பன்னாஹ சகும் ஹாஸ்மை பத்யதே யம் காமம் காமயதே ய ஏவம் வேதா. இங்கே மூணாவது இந்திரியம் மறுபடியும் ஞானேந்திரியத்தின்னு எடுத்து உபனிஷத்து சொல்கிறது. ஞானேந்திரியம் என்னது? ஸ்ரோத்ர இந்திரியம் பற்றி சொல்கிறது. ஓகே, ஒரு இந்திரியம் அதோட பெருமையை மறக்கக்கூடாது. இது நம்ம அப்புறம் கதை கூட பார்க்கும்போது கூட தெரியும். ரொம்ப அழகான ஒரு பாடம் நமக்கு. ஓகே, எப்பெல்லாம் அகங்காரம் வருது, நானே அதெல்லாம் போகணுன்னா இந்த பிராண கதை ஞாபகம் இருக்கணும்.
கதைக்கு இன்னும் வரல. முதல்ல இந்த குணங்களை பாரு, ஒன்றுக்கு இருக்கிற குணம். அப்புறம் ஸ்ரோத்ர இந்திரியம், காது. இங்கே என்ன குணம்னா சம்பத்துவம், சம்பத்தி அப்படின்னு என்ன, வெல்த்து, திரும்பி வெல்த்து, சம்பத்துவம். எப்படி எதுக்கு இப்படி சொல்கிறது உபனிஷத்துன்னு சொன்னால், உபனிஷத்தே சொல்லியிருக்கே, அவனை காதிருந்தா வேதங்களை எல்லாத்தையும் நல்லா கேட்டு படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்குவான். சர்வே வேதாக அபிசம்பன்னாக. பார்த்தீங்களா? இப்படி வேதங்களை நல்லா கேட்கறதுக்கு காது உபயோகப்பட்டதுனால, சப்போஸ் அந்த நல்லா படித்தாச்சு வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவனும் ஆட்டோமேட்டிக்காக இவனுங்க சம்பன்னன் ஆகிடுவான். எப்படின்னா பாருங்க, அந்த காலத்தில் அது வேதம் எங்காவது போய் சும்மா பாராயணம் சொன்னாவே கூட தட்சிணை கொடுப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது கொஞ்சம் பெருசாக அப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தட்சிணை இப்போ எல்லாம் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மகாருத்ரம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த டைமில் இப்படி பண்ணணும், இவ்வளோ கனமாக சொல்லணும், கனப்பாட்டம் சொல்லணும். அதனால் அந்த தட்சணை கொடுக்கும்போது விட அந்தந்த வேதம் அவன் என்ன படிச்சிருக்கான்னு தகுந்த மாதிரி தான் தட்சணை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒன்றும் நினச்சிக்க மாட்டான். பிகாஸ் கனப்பாட்டி பெருசு, அப்போது அவருக்கு கனமாக கொடுப்பாங்க பணம் கொஞ்சம். எல்லாருக்கும் 1000 ரூபான்னு அவருக்கு 5000 ரூபாய் அப்படி இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு படித்தார் இல்லை, அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஜோக்கா. మరి ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னா கன்சல்டேஷன் ಜಾಸ್ತಿ இருக்குல்ல. கேரளேருந்து வந்தாங்க டாக்டர், ஜாஸ்தி இருக்கும் ஸ்பெஷல் விசிட்டு. அந்த மாதிரி வேதங்கள் படிச்சுட்டு அப்புறம் அது சொல்லுவான். இல்லைன்னா டீச் பண்ணிட்டு இருந்தால் வித்தியார்த்திகளுக்கு நிறைய பேருக்கு அது மூலமாக தட்சிணை வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமாக இவனுக்கு சம்பதை வரும். அப்படி இவனை தனவான் ஆயிடுவான். அதனால் கொஞ்சம் நல்ல பேர் இருந்த வாத்தியார்களாக இருந்தால் அவங்க நல்லாவே வருமானம் இருக்கு. அதனால தான் கணத்தில் செய்யணும், கையில் செய்யணும், காதில் எல்லாம் தங்கமாக வச்சு. ஆமா, இப்படி. ஆனால் அதுக்கப்புறம் அது அது அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி போகக்கூடாது பிராமணன், அது வேறு விஷயம் சொல்கிறேன். அப்புறம் அவர் கீழே இன்னொரு 10 பேர் இருப்பாங்க. இவர் சொன்ன அவர் எல்லாரையும் சொல்லி அப்படி தான் இப்போ மாதிரி நடக்கிறது. அதனால் they are busy only. It's good. பட் கூடவே அவங்க செய்ய வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு அதையும் பண்ணணும். பண்ணால் நல்லது. சரியா? சரி, இவ்வளோ இங்கே தான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ என்ன இதனால் சம்பத்துன்னா, இவனுக்கு 2 விதமான சம்பத்து. வேதம் படித்ததுனால இவனுக்கு ஸ்ரேயோ மார்க்கம் அப்படின்னா சதுர்வித புருஷார்த்தங்களையும் சம்பாதிச்சுக்கிற வேண்டிய జ్ఞానం இவன்கிட்ட இருக்கு. ధర్మార్థ కామ మోక్ష. அப்போ அதில் மோட்சம் అనేది శ్రేయ మార్గం. அவன் அந்த வேத வித்தியனால் மோட்சத்தை கூட ஞான மார்க்கத்திലേക്ക് இறங்கணும். அது முன்னாடி தர்மார்த்த காம. ஸோ பிரேயஸ் ஆல்சோ ஹி கெட்ஸ், ஸ்ரேயஸ் ஆல்சோ ஹி கெட்ஸ். அந்த வேத வித்தை இருக்கிறதுனால அதனால அவனு சம்பத் சம்பன்னன். தமிழில் சம்பத்து பேர் இருக்குல்ல, சம்பதன்னு இந்த சொத்து நிறைய சம்பத். எதனாலன்னு வித்வான் படித்தவனு கூட சம்பத்து தான். அதுதான் முக்கியம். அந்த காலத்தில் அந்த பேர் அதை வச்சு தான் வச்சாங்க. ஆக்சுவலாக அது ஒரு டைட்டில் போல் தான். சரியா? ஸோ இப்படி லௌகிக ஆத்தியாத்மிக 2 பலன்கள் வரும். இப்போது பலம் என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு இப்போது சம்பதை வந்துச்சுன்னா
அவன் ஸ்மை பத்தியதே எம் காமம், அவனுக்கு என்ன நிறைவேற்றலாமன்னா என்ன நிறைவேற்றலாம். அப்புறம் அடுத்தவங்களுக்கு சகாயம் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு மார்க்கதர்ஷனம் பண்ணலாம் நல்லபடியாக. எதுவுமே எல்லாமே அதர்மம் இல்லை, அது வேணும், சமுதாயத்தில் வேணும். அப்போ அது மந்திரம் சொல்லுவான், யக்னம் பண்ண வைப்பான், யாகம் எல்லாம் செய்யலாம். பட் ஆல் ஸ்ரோத்திரம். இன்னொன்று, இந்த காதுனால தான் எந்த ஞானமாவது மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்லையா, கேட்டு. அதனால ஆனால் அந்த வாக்கு பற்றி பேசிட்டு முதல்ல அது ஒழுங்காக இல்லைன்னா ப்ராப்ளம். அதனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் த வேர்ல்டு இஸ் பிகாஸ் ஆஃப் த பேச்சு. ஒரு வீட்டில் கூட அதனால் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அது இப்போ சொல்ல மாட்டேன், அந்த கதைக்கு முடியும் போது சொல்லணும், அப்போ கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அங்கே. சரி, அடுத்த 5வது மந்திரம் ஆயிடுச்சா? 5வது மந்திரம் படிக்கணும். யோஹவா ஆயத்தனம் வேத ஆயத்தனகம் ஸ்வானாம் பவதி ஆயத்தனம் ஜனானாம் மனோவா ஆயத்தனம் ஆயத்தனகம் ஸ்வானாம் பவதி ஆயத்தனம் ஜனானாம் ய ஏவம் வேத. முதல் ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறது அந்த பதங்களை திரும்பி திரும்பின்னா, முதல் எது பற்றி எதுக்கு இந்த குணம், அந்த குணம் சொல்கிறது, அது அவனுக்கு எப்படி உபயோகப்படுறது, அது எல்லாருக்கும் எப்படி உபயோகப்படுத்துவான், எல்லா இடத்துலையும் அதே இது. அதனால் அந்த வேர்ட்ஸ் திரும்பி திரும்பி வர போல் இருக்கு. இங்கே இப்போ மொத்தம் 3 குணங்கள், 3 இந்திரியங்களை தனித்தனியாக பார்த்தோம், வாக்கு, சக்ஷு, ஸ்ரோத்திரம். இப்போ இங்கே 5வது மந்திரத்தில் மனசுனே எடுத்துக்கிறது உபனிஷத்தை. மனசு ஒரு இந்திரியமாக எடுத்துக்கிட்டு ஏகாதசி இந்திரியங்கள்னு சொல்கிறப்போ அந்த மனசுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஆயத்தனம் அப்படின்னு சொல்கிறது. மனசுக்கு ஆயத்தனம். ஏன் ஆயத்தனம்னா என்ன அர்த்தம்னா எபோர்டுன்னு அர்த்தம், ஓகே, ஷெல்டர்னு அர்த்தம், ரிசார்ட்னு அர்த்தம். ஆயத்தனம். శరీరం భోగాయతనం అని சொன்னோம் தத்துவபதத்தில். மனசு போக சாதனம் అని சொன்னோம், அது கூட கரெக்டு தான். பட் இங்கே ஆயத்தனம். அதனால் இங்கே என்ன குணம் மனசுக்கு? ஆயத்தனத்துவம். ஆயத்தனத்துவம் வரிசையாக பார்த்த இப்போ 6வது பார்த்துட்ருக்குறோம், சரியா? இதனால் என்ன, எப்படி அதுக்கு அப்படிப்பட்ட ஆயத்தனத்துவம் குணம் மனசுக்கு இருக்குன்னு சொன்னால், இது சங்கரர் நல்ல விசலேஷனம் பண்ணி சொல்கிறாரு. இந்திரியம் அதோடைய வேலைன்னு பண்ணுறது, ரூபம் பார்க்குறது கண்ணு, சப்தம் கேட்குறது காது, அது ஆனால் அந்த இந்திரியம் இருந்து எந்த சென்டர் மையமாக வச்சுக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா மனசு இருந்தாத. உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு வேறு என்னமோ ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ மனசு அதை பற்றி நினச்சிக்கிட்டு அங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே சொன்னது காதுக்குள்ளே போகல. அப்போ என்ன, காதுக்குள்ளே போய் இது கேட்கணும்னா காதுக்கு பின்னாடி மனசு இருக்கணும், கண்ணுக்கு பின்னாடி மனசு இருக்கணும். இப்படி தான் 5 புலங்களுக்கு பின்னாடி மனசு అనేది இருக்கும்போது தான் அந்த இந்திரியத்தோட வேலை பிரயோஜனப்படுறது. அதர்வைஸ் நாட். ஸோ பேசிக்கல்லி இந்திரியங்கள் எல்லாமே 5 இந்திரியங்கள் மனசுని மையமாக வச்சுட்டு தான், மனசுக்காக தான் ஆக்சுவலாக சொன்னமே. கண்ணுக்காக பார்க்கல, காதுக்காக கேட்கல, எல்லாமே அங்கே. அது அனுபவிக்கிற, அது என்கரேஜ் பண்ணுற, அது ஆஸ்வாதிக்கிற, அது வேணும்னு சொல்கிற, அது வேண்டான்னு சொல்கிற யாரோ ஒருத்தர் இருக்காங்க அந்த மனசு. அதனால் அது ஆயத்தனமாக இருக்குது, ஷெல்டராக, ரிசார்ட்டாக அப்படி இருக்கு. அப்போது அந்த ஆயத்தனமாக இருக்கிற அந்த மனசு
அது ஒரு குணம் அதுக்கு. அஞ்சுன்னு வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா உண்மையாக இந்த மனசு இந்திரியம் வந்து ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற பப்ளிக் வேர்ல்டுன்னு பார்க்குறோம் நம்ம. அது ஒன்று தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அது வந்து மனசுக்கு போய் சேரணும். என்ன பார்த்தா என்னன்னு அங்கே போகும்போது தான் அது ரெக்கக்னைஸ் பண்ணுறது. இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மனசு வந்து தனக்கு தானும் ஒரு ப்ரைவேட் வேர்ல்டுன்னு தான் பார்க்குறதே. இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்லணும்னா நம்ம we are not seeing the world directly. We are seeing only the picture of it. இது சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கிறது. ஆனால் இது you are seeing the only replica, only Xerox copy like. ஏன் மனசு தான் தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பேசலை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டிங். பட் அப்போ அது போய் அங்கே போகிறதுன்னா அது என்ன ஒரு பிரிண்ட்டு தானே, பிரிண்ட்டு தான் போகிறது. அதனால் பப்ளிக் வேர்ல்டுன்னு நீ பார்த்துட்டு இருந்தால் கூட இருக்கு, இந்திரியம் சொல்கிறது அனுப்புறது. ஆனால் அந்த மனசு வந்து தனக்கு தான் ஒரு ப்ரைவேட் வேர்ல்டுன்னு தான் பார்த்துக்கிறது. ஜாக்கிரதை கேட்கணும். ப்ரைவேட் வேர்ல்டுன்னு என்ன சார்ன்னா அங்கே தான் அது வந்து லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது, இப்படித்தான ஒரு ப்ரைவேட் வேர்ல்டு. அதனால தான் ஒருத்தனும் பார்க்கறது அதே விஷயம் இன்னொருத்தன் பார்க்கும்போது வேறாக இருக்கு. ஒருத்தன் டேஸ்ட் பண்ணுறது இன்னொரு டேஸ்ட் பண்ணும்போது வேறாக இருக்கு. இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்கல. அப்போ என்ன அர்த்தம்? எவ்ரிபடி ஹேஸ் காட் தேர் இன் ஓன் ப்ரைவேட் வேர்ல்டு. பாருங்க மைண்டு. இது இங்கே பாயிண்ட் சம்மந்தம் இல்லை, பட் ஜஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுனால சொல்கிறேன். எப்படின்னா இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். கனவுல ஆக்சுவலாக என்ன ப்ரைவேட் வேர்ல்டு தான், பப்ளிக் ஒன்றும் இல்லையா, இல்லை நானுக்குள்ளே நானே. இங்கேயும் அப்படி தான். அதனால தான் மனசுடைய கல்பனை, அன்னெசரி இமேஜினேஷன் இஸ் டூ மச். அது வச்சு தான் இவன் பலதாக ஊகிச்சுக்கிறாங்க. இது இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியும். இப்போ கயிறு தான் இருக்குது அங்கே பப்ளிக் வேர்ல்டில், வெளியில் பாஹ்யம். கண்ணு பார்த்துச்சு, அது மனசுக்கு தெரியணும். కానీ கண்ணு பார்க்கறது தப்பாக எடுத்தா அது ஊகிச்சா, உள்ளே போனதுக்கப்புறம் அது ஊகிச்சுக்கிச்சா அது உள்ள ப்ரைவேட் வேர்ல்டில் பாவமாக நினச்சிக்கிறது. எக்ஸாக்ட்லி லைக் தட். அதனால் ஈஸ்வர சிருஷ்டியில் ஃபார் அனதர் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மியூசிக்கு கச்சேரி பண்ணுறாருன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிக்கிறது. இன்னொருத்தர் சொல்கிறார் அவர் கச்சேரி போனால் எங்களுக்கு தூக்கமாக வருது. சத்சங்கம் கூட அப்படி தான் சில வாட்டி. சில பேர் சத்சங்கம் பிடிச்சி. இதெல்லாம் யார் எங்கே பண்ணுறோம்? இந்த ப்ரைவேட் மைண்ட் வேர்ல்டு. அப்போது மியூசிக்கு தான் இருக்குது ஈஸ்வர சிருஷ்டிலோ, நல்ல மியூசிக்கும் கிட்ட மியூசிக் இல்லை. அதேபோல் இங்கே கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது சிருஷ்டிலோ, ஈஸ்வர சிருஷ்டிலோ. இது நல்லது அது கெட்டதுன்னு இல்லை. சப்தங்கள் இருக்குது, இது நல்லது கெட்டதுன்னு இல்லை. இந்த பைஃபர்கேஷன், இந்த டிவிஷன் எல்லாம் ப்ரைவேட் வேர்ல்டு மைண்டில் தான் வருது. ஓகே, நல்ல சிந்திக்க வேண்டிய கான்டெம்ப்ளேட்டிங் பண்ண பாயிண்ட் இது. சரி, இனி மனசு பற்றி பேசுகிறதுனால சரி, இப்போ இவருக்கு என்ன பலம்னா, இவனு கூட இதே போல் பல பேருக்கு இவனும் ஆயத்தனமாக இருப்பான். அவனுடைய உபாசனை பண்ணவனுக்கு அவனோட வாழ்க்கையில் கூட நல்ல செல்ஃப் டிபெண்ட்டாக அவனே நிறைய சமாளிச்செல்லாம் செய்கிறான். கூடவே அடுத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பான். சும்மா சொல்கிறேன், ஆயத்தனம்னு வீடு. என்ன சுவாமி எவ்வளோ காஸ்ட்லியாக நினைக்கிறேங்க வீடு, பார்ஷனுக்குள்ளே கோயம்புத்தூர் வீடு வரும். பண்ண முடியும் அவனால். அவன் நேராக பண்ணுவானா, யாரை வச்சு பண்ண வேண்டுவானா? இப்படி தான் மகாத்மர்களை அவங்க உபாசகர்களாக இல்லைன்னா கூட அவங்க அதையும் தாண்டி போய் இருக்கிறதுனால, சர்வம் ஈஸ்வரனுக்காக லோக சங்கரத்துக்காக பண்ணுறதுனால
அவங்கள மூலமாக கோடி 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 ரூபாய் கூட ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா வந்துடும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நாட்டில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய சத்யசாயி சுத்தேன். அப்போ எவ்வளோ எப்படி வந்துச்சு, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில். அதுன்னு இன்னும் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா அம்மாச்சி ஒரு காலேஜா, ஒரு இடமா, ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன ஹை லெவலில். வாட் ஷி ஸ்டடி, வேர் இஸ் ஷி? 4வது கிளாஸ் படித்த மீன்காரன் குடும்பத்தில் பிறந்த, அங்கெங்கோ கேரளத்தில் ஒரு கிராமத்தில் அந்த சமுத்திரத்துக்கு கரையில் இருக்கிற மீன் கொட்டாயத்தில் வாழ்ந்த அம்மா. ஸோ ஈஸ்வரன் எப்படி ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அது மூலமாக व्यक्तப்படுத்துவார். அதுபோல் ஸோ இவனை ஆயத்தனமாக இருப்பான். அப்படியெல்லாம் உலகத்துக்கு நல்லதெல்லாம் செய்வான். அந்த 6வது மந்திரம் கூட படிச்சு விடுவேன், முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் லிட்டில் சொன்னால் அப்புறம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். யோஹ வை பிரஜாதிம் வேத பிரஜாயதேஹ பிரஜயா பசுபிஹி ரேதோ வை பிரஜாதிஹி பிரஜாயதேஹ பிரஜயா பசுபிஹி ய ஏவம் வேத. 5வதாக உபனிஷத்து ஜனனேந்திரியம் எடுத்துக்கிறது. உபஸ்த எந்த இந்திரியம் சந்தானத்தினை சில்ட்ரன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுறதோ உபஸ்த, அதை பற்றி எடுத்துகிட்டு அதோடைய பெருமை என்னன்னா பிரஜயித்வம். ஓகே, என்ன பிரஜாயித்வம், பிரஜாதித்வம், பிரஜாதி ஜாதி பிரஜா. அதினை வளர்த்ததுக்காக அதுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, சக்தி. அந்த ஜனனேந்திரியம் பற்றி சொல்லி இங்கே 6வது மந்திரத்தில். அப்போ அதனால் அவன் உபாசனை பண்ண அப்படி அது இரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லி உபாசனை பண்ண அவனுக்கு நிறைய குழந்தைகள், நல்ல குழந்தைகள், நிறைய குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன். அதனால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் அது அப்போ வரைக்கும் நிறைய குழந்தைகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் கிராண்ட் சில்ட்ரன் நல்லா இருக்கிறது எல்லாம் நல்லது தான், இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அதிலேயே போகக்கூடாது. அதனால அழகாக வானப்பிரஸ்தம் அப்படியெல்லாம் வச்சுட்டாங்க. அதனால் சீக்கிரம்னா ப்ராப்பர் டைமில் கல்யாணம், ப்ராப்பர் டைமில் சில்ட்ரன். 50 இயர்ஸ்லேயே அலோஷேட்டில் கொஞ்சம் பேத்தி பேருன்னு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மோர் இன்சைட் இன்டர்னல். அப்படி இருந்தால் லைஃப் கரெக்டான ப்ரொசீஜர். இன்னொன்று லாஸ்ட் பாயிண்ட், அந்த காலத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நடுவில் கூட பேசிட்டோம். ஒரு குழந்தைனேது ரொம்ப அது தவறு. ஆனால் எப்படியோ அப்படி ஆகி போயிடுச்சு என்விரான்மெண்ட் எல்லா இடத்துலையும். நான் வேறு கிளாஸில் அங்கே கூட பேசியிருக்கேன். வெரி வெரி எல்லா விதமாகவும் அது நான் பேசிட்ட ரொம்ப பெரிய டாபிக் ஆகும். எல்லா விதமாகவும் ஃபைனலாக சொல்லணும்னா நிறைய குழந்தைகள் இருந்தால் நிறைய சம்பதை. அப்படி நான் சொல்லிதான் என்னை 10ஆவதாக எங்கள் அம்மா பெற்றுட்டாங்க. நாராயண. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.